இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 சீடர்கள் அவருடன் இருந்தார்கள். இந்த சீடர்களோடு பல பெண்களும் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். இந்த பெண்களை குறித்து இன்றைய நாளில் நாம் என்ன சொல்ல முடியும்? ஆண்டவருடைய ஊழியர்களோடு வருகின்ற பெண்களை இன்றைக்கு அருட்சகோதரிகள் என்று சொல்லுகிறோம். இந்த அருட்சகோதரிகள் எப்படி தந்தையர்களுக்கு, ஆயர்களுக்கு மறை மாவட்டத்திலே பங்குகளிலே எப்படி ஊழியம் செய்வதற்கு உதவியாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் நிறைய சொல்வதற்கு இல்லை. காரணம் என்ன என்றால், நற்செய்தியிலே பார்க்கின்ற பெண்கள் என்ன செய்தார்கள் என்றால், இயேசுவோடு இருந்தார்கள். தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பெண்கள் ஊழியர்கள் எப்படி பணிவிடை செய்கிறார்கள் என்றால், பிரிந்த சகோதர சபைகளில் நாம் பார்ப்பது, அவர்கள் சென்று நற்செய்தி அறிவிக்கிறார்கள், கூட்டங்கள் போடுகிறார்கள், வீடுகளை சந்திக்கிறார்கள். கத்தோலிக்க திருச்சபையிலே பெண்கள் அப்படி செய்கிறார்களா என்றால், வீடுகளை அவ்வளவு சந்திப்பது இல்லை. மரியாயின் சேனை ஊழியர்கள் என்று மரியாயின் சேனை அங்கத்தினர்களாக இருப்பவர்கள் சில குடும்பங்களை சந்திக்கிறார்கள், நோயாளிகளை சந்திக்கிறார்கள். ஆனால் மற்றபடி அருட்சகோதரிகள் என்ற முறையில் இருப்பவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துகிறார்கள். அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடக்கிறது, மற்ற தனியார் பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறார்கள். அதை போல இவர்களும் நடத்துகிறார்கள். ஒரு காலத்தில் பள்ளிக்கூடம் மக்கள் மத்தியிலே கல்வியை கொடுக்க வேண்டும், அறிவை கொடுக்க வேண்டும், விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும், தங்களுடைய உரிமைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இருந்தது. இப்பொழுது அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் தனியார்கள் நடத்துகிறார்கள். அதுபோல அரசாங்கமும் நடத்துகிறது. ஊழியத்திற்கென்று நற்செய்தி அறிவிக்க இயேசுவுடன், ஆண்டவருடைய ஊழியர்களுடன் பங்குகளிலே, திரு அவையிலே எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை பற்றி நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. ஒரு சில இடங்களிலே அருட்சகோதரிகளை நீங்கள் பார்த்தால் ஊர் ஊராக செல்லுகிறார்கள், சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் செல்லுகிறார்கள், வீடுகளை சந்திக்கிறார்கள், ஏழைகளை கவனிக்கிறார்கள், பங்குகளிலே பெரிய உதவியாக, துணையாக இருக்கிறார்கள். மற்றவர்களை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? நாம் சொல்ல வேண்டியது ஒன்று, பெண்களோ ஆண்களோ நாம் அனைவரும் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இயேசுவோடு இருந்தார்கள், இயேசுவுக்கு தங்கள் உடைமையை வைத்து உதவியாக இருந்தார்கள் என்ற அந்த வசனம் இன்றைக்கு எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், பெண்கள் என்று அல்ல, ஆண்கள் என்று அல்ல, பங்கு மக்கள் நிறைய உதவியாக இருக்கிறார்கள். பொதுவாக நிறைய உதவியாக இருக்கிறார்கள். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்பின் கடவுளே, இன்றைக்கு இறையியல் வளர்ந்து விட்டது, மக்கள் உரிமைகளை பற்றி பேசுவது வளர்ந்து விட்டது, பெண்களும் குருக்களாக வேண்டும் என்ற கேள்வி கூட எழுந்து உட்காருகிறது. அந்த சூழலிலே பெண்களுக்கு இப்போதைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை கூடாது என்று தற்போதைய திருத்தந்தை தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆனால் ஊழியம் செய்கின்ற குருக்களுக்கு, ஊழியம் செய்கின்ற மறைமாவட்டங்களுக்கு, பங்குகளுக்கு, ஆயர்களுக்கு, அருட்சகோதரிகள் என்ற முறையில் இருப்பவர்கள் இன்னும் அதிகமாய் துணையாயிருக்க அவர்களுக்கு தூண்டுதலை தாரும். பெண்கள் என்று அல்ல, அன்பான எங்கள் கடவுளே, ஆண்களும் பெண்களும் நம்பிக்கையாளர்கள் அனைவரும் உமக்கு தங்களுடைய உடைமைகளை வைத்து ஊழியம் செய்வதை விட தங்களுடைய உள்ளார்ந்த ஊழியத்தில் இன்னும் ஆழமாய் இறங்கி செயல்பட அவர்களுக்கு ஆவியின் தூண்டுதலை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், உயிருள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.